தவிக ஆட்சியில் அமைச்சராக உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜேஷ்குமாரின் தேர்தல் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி வலியுறுத்த வேண்டும் என காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமாரை எதிர்த்து போட்டியிட்ட தவிக வேட்பாளர் சபின் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளார். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜேஷ்குமாரின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட தவிக வேட்பாளர் சபின் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அமைச்சர் ராஜேஷ்குமாரின் வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலில் பார்க்கிறோம். தவிக ஆட்சியில் அமைச்சராக உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜேஷ்குமாரின் தேர்தல் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி அவரை எதிர்த்து போட்டியிட்ட தவிக வேட்பாளர் சபின் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தவிக ஆட்சியில் அமைச்சராக உள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜேஷ்குமாரின் தேர்தல் வெற்றி செல்லாது என அறிவிக்க வேண்டும் என அவரை எதிர்த்து போட்டியிட்ட தவிக வேட்பாளர் சபின் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? ராஜேஷ்குமாரை எதிர்த்து போட்டியிட்ட தவிக வேட்பாளர் சபின் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த தற்போது சுற்றுலாத்துறை அமைச்சராக உள்ள ராஜேஷ்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தவிக வேட்பாளர் சதீன் எதிர்த்து போட்டியிட்டார். இருவருக்குமான வாக்கு வித்தியாசம் ஒரு 1311 வாக்குகள் வித்தியாசம் மட்டுமே. அதாவது நம்ம சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா 66,434 வாக்குகள். அவரை போட்டியிட்ட சதீன் பெற்ற வாக்குகள் 65,123 வாக்குகள். அதாவது வாக்கு எண்ணிக்கையின் போதே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமான வாக்கு இந்த வித்தியாசம் ஒரு சுற்றில் ராஜேஷ்குமார் பின்தங்கி காணப்படுவார். சில சுற்றுகளில் சதீன் முன்னிலை காணப்படுவார். இது போல காணப்பட்டது. இறுதியில் வேட்பாளர் அதாவது ராஜேஷ்குமார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதனுடைய வாக்கு வித்தியாசம் என்பது பார்த்தீங்கன்னா 1311 வாக்குகள் மட்டுமே. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வெற்றி பெற்றுள்ள ராஜேஷ்குமாரின் வெற்றி செல்லாது என்று காங்கிரஸ் தவிக வேட்பாளர் சதீன் அப்போதே தேர்தல் அதிகாரிகள் மறுவாக்கு தேர்தல் அதாவது மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என மனு செய்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது சதீன் தலைமை தேர்தல் ஆணையர், சட்டமன்ற செயலாளர், மாவட்ட தேர்தல் அதிகாரி உள்ளிட்டவர்களுக்கு நேரடியாக மனு கொடுத்துள்ளார். அடுத்து ராஜேஷ்குமாரை எதிர்த்து அவரது வெற்றி செல்லாது என அறிவிக்கை கேட்டு, அதாவது வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என கேட்டு இந்த நீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.